குக்கரை வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது, கப்சா பிரியாணி. ஸோ இன்றைக்கி காணொலி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பெப்பருக்கு போடுற மசாலாவே தான் அந்த கப்சா பிரியாணிக்கு. கப்சா பிரியாணி ப்ளஸ் இந்த பெப்பர் ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்றது தான் இன்றைக்கி காம்பினேஷனு. முழுக்க அந்த வான்கோழியோட வாசனையில் அந்த கப்சா பிரியாணி ரெடி ஆகிடும். கப்சா விட்டாலும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்களும் அப்போ முடிச்சு விட்ருவோம்ல. வணக்கம் கட்டுறது கையில் நேயர்களுக்கு அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் பார்த்துருப்பீங்க. நேற்று அருமையான காணொலி நம்மளுடைய ஈஸ்டர் திருநாளுக்காக ஒரு அட்டகாசமான காணொலி கொடுத்தோம். வேர்ல்டு பெஸ்ட் டர்க்கி கறி ஒன்று கொடுத்துருந்தோம். தந்தூரியை வான்கோழியில் வச்சு பயன்படுத்தவே மாட்டாங்க, செய்யவும் முடியாது. அதுவும் நம்ம சூப்பர் டிப்ஸாக எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலான்னு அந்த டிப்ஸையும் காட்டிட்டோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி ஈஸ்டர் தினம் வேறு. இதுலேயும் ஒரு அட்டகாசமான ரெசிபி, 2 ரெசிபி உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஒரு குக்கரை வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது, கப்சா பிரியாணி. ஸோ இன்றைக்கி காணொலி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நேற்று வான்கோழியை வச்சு சூப்பரான விருந்து செஞ்சேன்னு கமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க. அனைத்து நல்ல உணவுகளுக்கும் கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக நன்றி. இன்னைக்கு ரெண்டாவது நாள் ஆயா எங்களுக்கு ஒரு டவுட்டோடு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஒன்றும் இல்லைண்ணா, எல்லாரும் ஒரு கோழியாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், வான்கோழியாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரை பண்ணுற பாத்திரம் உருளி ஒரு கடாயில் இந்த மாதிரில தான் பண்ணியிருக்கோம். அதுவும் குக்கரில் பண்ண போகிறாங்களா அண்ணே, அதான் அது எப்படிங்கிற கேட்டேன். வான்கோழி பெருசு இல்ல, குக்கரும் பெருசு, அதனால குக்கரும் பெருசு. கறி வேகணும்ல. ஆனா நாங்க முழுக்க மசாலா எல்லாமே குக்கர்லயே தாங்க செய்ய போறோம். குக்கரை விட்டு அது வெளில எடுக்க போறது இல்லைங்க. நீங்க ஒரு சந்தேகம் கேட்டீங்களா, நான் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டேன். ஈஸ்டர் அப்படின்னா என்னக்கா? ஈஸ்டர் திருநாள்லாம் ஒரு கிறிஸ்டின் உள்ளவங்க தான் அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். ஆமாங்க. இப்போ கோயம்புத்தூர், ஊட்டி இந்த சைடெல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், 40 நாள் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து கேரளா கோயிலுக்கு போவாங்க. அதுவே ரொம்ப ஃபேமஸான கோயில், குருஸ்மலை கோயில் அப்படின்வாங்க. ஸோ அங்கே போயிட்டு தான் கொண்டாடுவாங்க. எதுக்காக அந்த 40 நாள் விரதம் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் 40 நாள் கஷ்டப்பட்டு ஈஸ்டர் அன்னைக்கு பிறந்ததா சொல்லுவாங்க. ஏற்கனவே கிறிஸ்மஸில் ஆண்டவர் பிறந்துட்டாரேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. இவர் கஷ்டப்பட்டு இறந்து திரும்ப பிறக்கிறது. இதுலேயே சிறப்பு பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி ஆரம்பிக்கிற நாள் பார்த்தீங்கன்னா திருநீர் புதன். அதுவும் ரொம்ப முக்கியமாக கொண்டாடுறாங்க. இது நம்ம இங்கேருந்து தான் கேரளா கோயிலுக்கு போகிறதில்ல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் நடைபாதையாக, இப்போ நம்ம எப்படி ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு நடைபாதையாக போகிறோம், இஸ்லாமியர்கள் இங்கேருந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, அந்த மாதிரி அவங்க கேரளா மக்கள் இல்லையா இல்லாச்சு ஹஜ்ஜுக்கு பாதையா ஒரு புனித பயணம் போகிறாங்க. புனித பயணம் தானே. அந்த மாதிரி தான் கேரளா மக்கள் இந்த ஈஸ்டர் பண்டிகையை ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. அதே போல தான் நாங்கள் இன்றைக்கி 2வது நாளாக கொண்டாட போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகங்க. சொல்லுங்கய்யா. கிறிஸ்டின் பீப்புள்ஸ் ஏன் அவங்களோட முக்கியமான நாட்கள்லாம் நான்வெஜ் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி தான் ஐயா, எனக்கு என்னோட கருத்தை சொல்கிறேன். அவங்க எல்லாமே இப்போ டர்க்கின்றது அங்கேருந்து வந்தது தானே. ஆமாம், அது மாதிரி எல்லாமே மேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வந்தது தானே. அதனால் அவங்களோட பழக்க வழக்கங்களை நம்ம இங்கே கொண்டு வராங்க. ஐயா கேட்குறது கரெக்டு தாங்க. நம்ம அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்டரும் ஒரு பிறந்தநாள் விழா தான். இன்னொன்று பார்த்தோம்னா கிறிஸ்துமஸ், அதுவும் ஒரு பிறந்தநாள் விழா தான். இன்னொன்று பார்த்தோம்னா நியூ இயர், அது நம்ம உலகத்துக்கே ஒரு பிறந்தநாள் தான். அதனால் பிறந்தநாளில் உங்களுக்கு நான்வெஜ் கொடுத்தா பிடிக்குமா, சைவம் கொடுத்தா பிடிக்குமா அப்படிங்களா? ஆனால் ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு 40 நாள் அசைவம் சாப்பிடாம ஒரு சில பேர் இருப்பாங்க. அவ்வளோ நாள் இருக்காங்க இல்லையா? ஆடி மாதம் இப்படி சொல்கிறாருண்ணா. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த 40 நாள் ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வேளாங்கண்ணி போகிறவங்க விரதம் இருப்பாங்க. அதில் நான் இருக்க மாட்டேன் வேளாங்கண்ணி போகும்போது. நானும் இப்போ 9 வருஷம் வேளாங்கண்ணிக்கு நடைபாதையாக போயிருக்கேங்க. ஆனால் நான் நான்வெஜ் சாப்பிட்டு தான் போவேன். காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, நான் நடக்கிறதுக்கு அங்கே தெம்பு வெயில். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கட்டுறது கையில் டீமின் சார்பாக ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். குக்கர் பெப்பர் மசாலாக்கும் கப்சா பிரியாணிக்கும் இங்கே தேவையான பொருள் வச்சுருக்கோம், பார்க்கலாங்க. நல்ல வெட்டி வச்ச வான்கோழி பெப்பர் ஃப்ரைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையான நல்ல காரமான உணவு. அதில் கொழுப்பு சேர்த்து அந்த எண்ணெய் பிசுறு விட்டுதுன்னா அந்த பெப்பர் ஃப்ரைக்கான ஃபீலே நமக்கு போயிடும். அதனால் கொழுப்பு இல்லாமல் எடுத்துடும். சமையல் எண்ணெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம், வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், கீறி வச்ச பச்சை மிளகாய், தோல் உரித்து வச்ச வெள்ளை பூண்டு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள், கருவேப்பிலை, புதினா தழை, பிரியாணி இலை,
இஞ்சி அரவை, பூண்டு அரவை, கொத்தமல்லி தழை, நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி பாஸ்மதி அரிசி. தேவையான பொருள் பார்த்துருப்பீங்க. ரெண்டுத்துக்கும் வச்சுருக்கோம். ஒன்று கப்சா பிரியாணிக்கு வச்சுருக்கோம், இன்னொன்று வான்கோழி மிளகு வறுவல் ரெண்டுத்துக்கும் வச்சுருக்கோம். இதில் ரொம்ப சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் ஃப்ரை தான். குக்கரில் எப்படி பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த வான்கோழின்றது ஒரு மட்டனுக்கு ஈக்குவலான கறி. ஸோ நல்ல வேக்காடு வேணும். அதனால் வந்து என்னென்னா டேரெக்டாக அந்த மசாலாவோடு சேர்த்து நல்ல ஒரு 8 விசில் வச்சு தான் இந்த பெப்பர் ஃப்ரையை பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெஷர் குக்கர் பெப்பர் ஃப்ரை, அது வான்கோழி பெப்பர் ஃப்ரை. இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் 1 கிலோ அளவுக்கு கறி எடுத்திங்கன்னா அதுக்கான அளவு எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்தணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கறியை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு விட ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் ப்ரெஷர் குக்கரில் நம்ம 8 விசில் நல்லா ப்ரெஷர் பண்ணணும். அப்போ என்னென்னா நல்லா அது ஆயில் விட ஆரம்பிக்கும். ஒரு 60 ml எண்ணெய் சேர்த்துங்க. ஜஸ்ட்டு தாளிப்புக்கு மட்டும்தான் நமக்கு எண்ணெய் பயன்படுத்த போகிறோம். இப்போ மிதமான சூட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் 4 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு 4 துண்டு பட்டை சேர்த்துங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம். இந்த குக்கர்லேயே தான் நம்ம பெப்பர் பண்ண போகிறோம். நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க நீட்டாக. வெங்காயம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் இதோடு சேர்ந்து நம்ம எதிர்பார்த்த அளவு நல்லா அப்படியே புன்முருவலாக வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு ஒரு 2மே சேர்த்து ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துங்க. பூண்டு அரவை, பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நல்லா இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாடை போய் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு தொக்கு பதம் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுக்கிற வான்கோழியை சேர்த்துக்கிட்டோம். நல்ல பெப்பர் ஃப்ரைக்கு கொழுப்பே இல்லாமல் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சேர்த்துக்கணும். எல்லாத்தோட சேர்த்துக்கணும். எண்ணெய் கம்மியாக இருக்கிறதால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தடுத்து நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது நல்லா இது தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, அதே சம அளவு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்புத்தூள். கறி எல்லாத்தோடையும் சேர்ந்துட்டுங்க நம்ம போட்ட தாளிப்பு மசாலாவோட. இப்போ மஞ்சள் தூள், மல்லித்தூள், எக்காரத்தை கொண்டு இதில் வந்து மிளகாய் தூளோ காஷ்மீரையும் சேர்க்கவே கூடாது. டேஸ்ட்டையும் மாற்றி விட்டுரும், வண்ணத்தையும் மாற்றி விட்டுரும். ஜீரகத்தூள், கறிக்கும் மசாலாவுக்கும் தேவையான உப்புத்தூள். இப்போ வாசனை வருதுங்களா? அப்படியே எல்லாத்தையும் சேர்க்குறோங்க. பயப்படவே தேவையில்லை. அழகாக தண்ணி விடும் கறி. பார்த்தாலே தெரியும். நம்ம சேர்த்த ஆயிலுக்கும் இப்போ இருக்கிற பதத்தை பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி எல்லா மசாலாவும் எல்லா கறியிலும் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு வாசனையோடு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுன்றது. நீங்கள் இதே ஸ்டைலில் மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். ஏன்னா எல்லா ஜூஸ், எல்லா மசாலா, எல்லா சாறு எல்லாமே மொத்தமாக அந்த கறிக்குள்ளே இறங்குறது வேறு லெவலில் இருக்கும். நம்ம தனியாக ஒரு வேக்காடு போட்டு அந்த சக்கையை மட்டும் நம்ம மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி முழு சத்தோடையும் ஆரோக்கியத்தோடும் ஒரு பெப்பர் ஃப்ரை ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட் டைம் காட்டுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஒரு 8 விசில் நாங்கள் விட்டுட்டு எடுக்கும் போது இதோட வண்ணம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள் சேர்க்கும் போது ஒரு பக்காவான ஒரு பெப்பர் ஃப்ரை, அது வான்கோழி பெப்பர் ஃப்ரை குக்கரில் பண்ணுறது எப்படி, இதுதான் இன்றைக்கி மேட்ரு. தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த நேரத்தில். இப்போ இந்த டவுட்டு தான் மக்களுக்கு வந்திருக்கோம். நான் இவ்வளோ தண்ணி சேர்க்குறாங்களே அப்படின்ட்டு. நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த தண்ணியை தான் பிரியாணிக்கு பயன்படுத்துவோம். அதுதான் அந்த கப்சாவுடைய ஒரு ஸ்பெஷலு. ஏன்னா ஏற்கனவே நம்ம கப்சா பிரியாணி செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செம்ம வாசனை இருக்கு. செம்ம வாசனை இந்த இடத்துல. அதனால தான் நான் இந்த இடத்துலயே நிற்கிறேன். ஏன் அவ்வளோ ஒரு சூப்பரான வாசனை. மசாலா செம்மையாக இருக்கு. 8 விசில் வந்துச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அது ஆஃப் பண்ணிட்டோம்னா மொத்த ப்ரெஷரை இறங்கினா நம்மளுக்கு 9 விசில் கணக்கு வரும். ஆஃப் பண்ணிக்கலாங்களா? அரிசியை தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க நல்லா. கிட்டத்தட்ட ஒரு 8 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண 9 விசில் கணக்காயிடுச்சு. இப்போ நம்மளுடைய வான்கோழி பெப்பரை திறக்க போகிறோம். நல்ல ஒரு வாசனை ஐயா. இல்லை அந்த கொழுப்பு எவ்வளோ விட்டு வந்திருக்கு பாருங்க.
இதில் தான் இப்போ கப்ஸா போட போகிறோம். கப்ஸா என்ன பாலா பூண்டு இடிச்சு எடுத்துக்கோம்ண்ணே. அவரோட கறியை தான் அடிக்க போயிருக்கோம் நினச்சேன். கறி எடுக்கலாம்னு ஆசையாக தான் இருக்குது. நச்சுட்டு சாப்பிட்டேன்னு நல்லா இருக்கும்ல. சாரில் எல்லாம் இறங்கி எல்லாம் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பூண்டு அடிச்சுக்கிறோமா? இடிச்சுக்கலாங்க. நம்மளுடைய ப்ரெஷர் குக்கர் வான்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கப்ஸாக்கு தனியாக அதோட சூப்பு தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த சூப்பு அவ்வளோ மனமாக இருக்குது, அவ்வளோ கொழுப்பு விட்ருக்கு பாருங்கள். என்ன கொஞ்சம் கறி அதிலே வச்சிட்டிங்க? கொஞ்சம் கறி இல்லைங்க, நம்ம சேர்த்த மொத்த கறி அதில் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம தான் அந்த வேக்காடு கொடுத்து எடுத்து சூப்பு தண்ணி மட்டும் கப்ஸா பிரியாணிக்கு சூப்பு தண்ணி எடுத்துட்டோம். பேரே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் பெப்பர் ஃப்ரை தான். இதில் இப்போ இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெப்பர் சூப்பராக கொண்டு வர போகிறோம். ப்ரெஷர் குக்கர் பெப்பர் ஃப்ரை இப்படி தான் பண்ணணும். நீங்கள் ஒரு 8லேருந்து 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துங்க. கடைசியாக இந்த பூண்டோடைய வாசனையில் அந்த கொதி வரும். நம்ம இருக்கிற கொஞ்சம் அந்த சூப்பு தண்ணியோட அந்த காரத்தோட கொதி வரும்போது இந்த பூண்டு எல்லா இடத்துலையும் நல்லா சேர்ந்து, அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வேக்காடு தான் இருக்கும். 3/4 வேக்காடெலாம் தொடவே தொடாது, 1/4 வேக்காடில் தான் இருக்குமே. ஸோ அதோட சாப்பாடு தான் இந்த பெப்பர் ஃப்ரை. 1 கிலோ அளவுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 1 கிலோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துங்க காரத்துக்காக. கருவேப்பிலை ஒரு 1/2 கைப்பிடி நல்லா உருவி. பெப்பர்னால கருவேப்பிலை எல்லாமே ஒரு தரமான வித்தியாசமான ப்ரெஷர் குக்கர்லேயே பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு காட்டியிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி மட்டன்லையும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதே தான் செஞ்சு பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு வேக்காடு காட்டின கறியை விட டேரெக்டாகவே எல்லாமே சேர்ந்து ஒரு பெப்பர் ஃப்ரை புது விதமாக காட்டியிருக்கோம். ஈஸ்டர் ஸ்பெஷல், என்ஜாய் பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுங்க. அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டோட மனம் நல்லா சூப்பராகவே வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு பெரட்டி இறக்க வேண்டியது தான். நீங்கள் கறி வேக்காடு காட்டும் போது எக்காரந்து கொண்டு மிளகுத்தூள் சேர்த்துடக்கூடாது. அது கொஞ்சோண்டு இந்த சூப் தண்ணியும் இங்கே ட்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு பர்ஃபெக்ட் ப்ரெஷர் குக்கர் பெப்பர் ஃப்ரை வான்கோழியில் அதுவும். எங்கே பார்த்தாரு நம்ம பொருள் ஒன்று எடுத்து காமிச்சிடலாங்கிட்ட இருக்குப்பா இருக்கு சைடில் வச்சுருக்கோம். இவ்வளோ நேரம் ஒரு குக்கரில் எப்படி மிளகு பிரட்டல் செய்யணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து கப்ஸா. இந்த கப்ஸா பிரியாணி செய்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க. இந்த சூப்பு தண்ணி மட்டும் இருந்தாலே போதுமானது. இப்போ ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ஈஸ்டர்னாலே பிரியாணி இல்லாமல் இருக்காது, அது வான்கோழி பிரியாணி இல்லாமல் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி ஒரு கப்ஸா பிரியாணி வான்கோழி ப்ரெஷர் குக்கர் பெப்பர் ஃப்ரையோட. இன்றைக்கி 1 கிலோவில் தாங்க இந்த கப்ஸா பிரியாணி பண்ணுறோம். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி இல்லாமல் 1க்கு 1.5 தண்ணி சொல்லுவோம். அது நம்ம வந்து அது ஒரு 5 கிலோவுக்கு மேலே பண்ணால் தான். 1 கிலோ பண்ணோம்னா 1க்கு 1.25 அளவு தண்ணி. பார்த்துருப்பீங்க என்னோட பிரியாணி பண்ணுறாங்க, ஆயில் எதுவுமே சேர்க்கலை, பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கலைன்னு. ஏன்னா அந்த பெப்பர்லேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இருக்குது. இன்னொன்று இந்த சூப்பு தண்ணியில் அவ்வளோ கொழுப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த சூப்பை சுற்றி எவ்வளோ ஆயில் நிற்குது. ஸோ அந்தளவு ஆயில் இருக்கிறதால தான் ஆயில் டோட்டலாக அவாய்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஆயில் சேர்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் ஆயில் இல்லாமல் இந்த கப்ஸா பிரியாணி பண்ணி காட்டுறோம். நம்ம இப்போ இந்த கப்ஸா பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய பொருள்கள் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, மல்லி, புதினா. ஏன்னா இந்த 4 பொருள் மட்டும்தான் நம்ம மிளகு பிரட்டலில் சேர்க்கல. பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா சூப்பு தண்ணி எடுத்துட்டு தான் சேர்த்தோம். ஒரு 2 பிரியாணி இலை எடுத்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துங்க. பச்சை மிளகா நல்லா காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி சேர்த்துங்க. ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா தலை பிரியாணி வாசனைக்காக. 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை. அப்படியே லைட்டாக கொதிக்கும் போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. ஐயா கொதி வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் பெப்பர் ஃப்ரை பண்ணும் போது உப்பு தாராளமாக சேர்த்துருக்கோம். ரைஸுக்கு ஏற்றாலும் உப்பு சேர்த்துக்கோம். நான் ஒன்று கேட்டேன், நான் ஆசைப்பட்டது எப்போ, பாதியில் வருத்தப்பட்டது எப்போ, முழுசாக சந்தோஷப்பட்டது எப்போ, நான் கேட்டது இப்போ, நீ சொல்ல போகிறது எப்போன்னு கேட்டேன். கிட்ட கேட்டுக்கிட்டு எல்லாமே ரெடியாக ஆகின்னு இருக்க. இன்னும் சொல்லவே மாட்டுறாரு. சரி, ஆனால் நிறைய ஆசைப்படுறாருண்ணா. சரி, அவர் தான் சொல்ல மாட்டேன்டா, நீயா சொல்லு. கேட்ட கேள்வி இந்த கேள்வியை கொண்டு போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கணும். நீ நான் ஆசைப்பட்டது எப்போ, நம்ம சந்திச்சது எப்போ, நீ இல்லை அந்த மாதிரி நீங்கள் யோசிப்பீங்கன்றது அந்த கேள்வியே. கப்ஸா பிரியாணி நம்மளுடைய வான்கோழியோட சூப்பு தண்ணியிலேங்க முழுக்க அந்த வாசனையோடு இந்த பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அரிசி உடையாமல் அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுக்கிறோங்க. பதில் சொல்லுங்கக்கா, தெரிஞ்ச சொல்லுங்க. அதில் வந்து நான் யோசிக்கிறது என்னன்னா வளையல். நாங்கள் கட்டுறதெல்லாம் வாட்சுங்க, அவங்க போடுறது வளையலுங்க. அதனால அவங்களுக்கு தெரியுது. உங்கள் ஒய்ஃப்னு வச்சுக்க, உங்கள் ஒய்ஃப் வேணாம் அதான் வச்சுக்க முடியல, சொல்லு. நீ நான் ஆசைப்பட்டதப்பா மிஸ்டர் துரை மாமா வளையல் மாமான்னு ஆசைப்படுறீங்களா 2 பேரும்?
சரி போட்டுக்கிடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவல உனக்கு சிரிப்பு இப்போ எங்கிறது வருது இல்லை 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 அக்கா போட்டுனோடனே இருக்கிறீங்க ஏன் சிரிக்கிறீங்க சரி அடுத்தது ஆசைப்பட்டது சரி போட்டுக்கிட்டின்னு சொல்கிறோமா இப்போ சொல்கிறாங்க பாதி தூரம் அந்த வலையில் இது வரையும் போட்டுருவாங்க வலிக்கு அப்பா மாமா மாமா பக்கத்தில் தானே நிற்பார் இவர் காசை வச்சுட்டு இப்படி தான் நிற்பார் கிளம்பி அதுதான் ஆசைப்பட்டதில் போட்டுக்கணும் பாதி வலி வலிக்குதா அப்போ நீ நான் ஆசைப்பட்டது எப்போ அப்போ வலையில் பார்க்கும்போது சந்தோஷமாக நினைக்கிறோம் பாதி பேரில் உள்ளே வரும்போது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறோமா முழுசாக சந்தோஷப்பட்டது எப்போதுன்னா மாமா வலையில் போட்டுட்டு இருந்தோடனே ஆள் நல்லா கண்டாருன்னு பார்ப்பாங்களா புரியுதா எங்கள் வீட்டில் எப்படி கிடையாது சிக்கன் பிரியாணிக்கு தான் ஆசைப்படுவாங்க சூப் ஊற்றிச்சு இன்னும் கொஞ்சம் சூப்பு சேர்த்துக்கிறாங்க ஏன்னா இந்த அரிசி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பக்குவம் தெரியுது. தண்ணி ஊற்றுறீங்களா அரிசி உடைக்கூடாது இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தாங்க. அரிசி உடையக்கூடாதுன்றாங்க 2 மாதம் மறுபடியும் கரண்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க உடஞ்சிடாது அடி உட்காந்துறாது அடி எப்படி உட்காரும் இப்போ நம்மளுக்கு தண்ணி பத்தாத காரணமும் தம்பி தாங்க. அந்த ஒரு வளையல் கதை ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா அதுக்குள்ளே தண்ணி சுண்டிடுச்சு. கப்ஸா தம் போடுறதுக்கு தயாராகிடுச்சுங்க. தம் போட போகிறோம். கேஸ்லேயே நாங்கள் நெருப்பில் தம் போடுவோங்க. பண்ணுறீங்க மணல் அடிக்குது. கப்ஸா பிரியாணி ஒரு 20 நிமிஷத்தில் தயாராகிருங்க. கப்ஸா விட போறீங்களா அப்ப? கப்ஸாங்கிறீங்க இல்லையா நெஞ்சில் குத்திக்கிறீங்க அதுக்காக. உண்மையை சொல்லிட்டாங்களோ அப்படின்னு ஒரு வழி அப்படியே சிவாசி ரேச்சுக்கு என்னது சிவாஜி சிவாசி சிவாசி இப்போ நம்ம கப்ஸா பிரியாணி 20 நிமிஷம் தம்மில் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. முழுக்க அந்த வான்கோழோட தண்ணியிலே பண்ண ஒரு அட்டகாசமான பிரியாணி. ஒவ்வொரு வாய்க்கும் அந்த வான்கோழோடைய ஃப்ளேவர் நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். சிறப்பு. கப்ஸா விட்டாலும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் நம்ம எந்த ஒரு தூளுமே சேர்க்கல. ஒரு பிரியாணினாலே மஞ்சத்தூள் அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்ப்பாங்க. எதுவுமே சேர்க்காம பண்ண முழுக்க அந்த பெப்பர் தண்ணியோட வாசனையான ஒரு சூப்பு தண்ணி தான். அட்டகாசமாக இருக்குது. வாங்க உடைக்கலாம். வாங்கக்கா பார்க்கலாம். என்னென்னாக்கா இருக்குது இங்கே பாருங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலர்ந்து நிற்கிது. அட்டகாசம் ஐயா. ஒவ்வொரு அரிசி வானத்தை பார்த்து நிற்கிது. வானத்தை பார்த்து நிற்கலாங்க ஐயா. நம்மளை பார்த்து நிற்கிது. எப்போ சாப்பிடுவோம்னா நம்ம நிற்கிறோம். மக்களே பார்த்துருப்பீங்க. ஈஸ்டருக்கு ஒரு விதவிதமான வான்கோழியில் வகையான ஒரு 5 வகையான சமையல் காட்டியிருக்கோம். அப்படியே 1 by 1. நீங்கள் கேட்ட லாலிபப் தயாராக இருக்குது. ஆர்வமாக இருக்கேன். இவ்வளோ பசி சாப்பாடு கம்மியாக போட்டு எழுத்துக்கட்டெல்லாம் வந்திருக்கேன். இப்போ எடுத்து வைப்பாரு. பாப்பு இங்கே தான் வரணும். ஐயா யாரோ ஒரு ஆள் முடிவு பண்ணுங்க டக்குல. 2 பீஸ் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு பீஸ் வேணும்ல. ஏதாவது ஒரு ஆள் மட்டும் முடிவுக்கு வாங்க. அக்கா கொடுத்துறேன். அக்கா கொடுத்தீங்களா? ஓகே. எப்பயுமே பெண்களுக்கு தான் முன்னுரிமை. அது கட்டுறது கையில் உள்ள அப்படி தான். பாசம் 4 அண்ணங்களுக்கு ஒரு தங்கச்சி. எங்கள் பாசத்தை இன்னும் இப்படின்றதுல பாப்பா பேர். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறாங்க. அந்த லாலிபாப் வைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் தான் அந்த லாலிபாப் மட்டும். ஏன்னா அது பெரிய பீஸ். காரணமே மிக்ஸ் பண்ணணும்ல. கறி நல்லா மசாலா அவ்வளோ மசாலா போட்டுருவோம். ஐயோ லெக் பீஸ்ல கறியை காணோம். அந்த பீஸ் எடுங்க சார். அதுதாங்க இது 2 பீஸ் சொன்னேன். ஆளுக்கு ஒரு பீஸ். முதல்ல நீங்க தானே கேட்டீங்க. சார் எடுங்க. வந்து எங்களுக்கு ஈஸ்டரை முன்னிட்டு நம்ம ஆவாரம்பு ஆயாக்கு அருமையான பீஸ் எடுத்து வைக்க போறேங்க. இல்ல நான் மனசார அதை விட்டு கொடுத்துறேன். அண்ணங்களுக்கே விட்டு இல்லை பரவாயில்ல கேட்டீங்க. அண்ணங்களுக்கே விட்டு கொடுத்துறேன். நாங்கள் ஏற்கனவே மனசார விட்டு கொடுத்து தான் உங்களுக்கு கொடுக்குறோம். முதல்ல ஆசைப்பட்டது அவரு தானே. பெத்த பீஸ் ஆசைப்பட்டேன். இது சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய விஷயம் தான். சாப்பிட்றேன். ஹாப்பி ஈஸ்டர். ஓகேண்ணா சந்தோஷம். ஹாப்பி. அப்பா வேற லெவலில் இருக்குது. இப்போதான் எனக்கு ஃபீஸ் வந்தோன்னு மனசே நிறைஞ்சிருக்கு. இருக்குது. இது 2ல் எது கல்லில் வச்சது எது ஃப்ரையரில் வச்சது? விரல வச்சு காட்டுங்க. இதுதான் கல்லில் வச்சதுன்னு நினைக்கிறேன். இது கல்லில் வச்சது. அதான் உங்களுக்கு வேணும் இல்லையா? இதுதான் கல்லில் வச்சது. இப்போ உங்களுக்கு எது வேணும்? கல்லில் வச்சதை கொடுத்தாரு. கல்லில் வச்சது கொடுத்துருவா எடுத்துக்கு. ஐயோ இதில் எதுவும் ட்விஸ்டே இல்லையே. நீங்கள் கேட்டது கொடுத்துட்டுலாங்க. அவ்வளோதான். ஒன்று போதுங்களா? ஏன்னா இந்த பீஸ் சாப்பிட முடியாதுன்னுவாங்க. இது வந்து ஆவாரம் பாயா கொடுக்கலீங்களா? இதைத்தான் கல்லில் வச்சது. நீ விரும்பி கேட்டது. நீங்கள் வச்சது ஃப்ரையரில் வச்சது. ஐயோ அதுக்காக வீடியோ எடுத்துக்கணும். பக்கத்தில் நிற்கணும். சாப்பிட்ற டைம் மட்டும் வந்தா அப்படி டயத்தில் மட்டும் ஏன்னா உள்ள என்ன பண்ணுறாங்கிறது நடக்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால இனிமேல் பக்கத்தில் நிற்கிறான். நாங்கள் தந்தூரியிலேருந்து போகிறோங்க. ஃப்ரையரா ஃபஸ்ட்டு அது, செகண்ட் இது, 3வது 2மே. நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்ச தந்தூரி நல்லா சூப்பராக எல்லா இடமும் நல்லா அந்த முறுமுறுப்பாக நல்லா பொரிஞ்சு நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. மசாலா சூப்பராக இருக்குது.
கறி எல்லாம் வெந்துருச்சு பார்த்தீங்களா? ஒரு சில பேர் வான்கோழி சமைச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ரப்பாக இருக்குது, கொஞ்சம் ட்ரப்பாக இருக்குதுன்னுவாங்க. இது சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, வான்கோழி வந்து வேர்ல்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வேர்ல்டு பெஸ்ட்டு தான். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். கல்லில் போட்டு செஞ்ச வான்கோழி இதுவும் சரி, ஸ்ப்ரேயரில் போட்டதும் சரி, ரெண்டு மசாலா வறுவலுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது வந்து தனித்தனி வித்தியாசம் எப்படி தெரியுதுன்னா, மசாலா ஃபுல்லாகவே உள்ளே நல்லா இறங்கி வந்திருக்கு, நல்லாவும் இருக்குது, சூப்பர் சுவையாகவும் இருக்குது. கறி வந்து நல்லா வெந்த விதமும் அருமையாக வந்திருக்கு. இது உண்மையாக வந்து ஒரு புது முயற்சி தாங்க. ஏன்னா வான்கோழியில் வந்து 65 பண்ணுறதே ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதை நம்ம வந்து கிறிஸ்மஸுக்கு பண்ணி காட்டணும், தொடையில் 65 போட்டு காட்டணும். ஏன் 65 மட்டும் இல்லாமல் தந்தூரியும் ட்ரை பண்ணுவோம் தான். எனக்கு தந்தூரி ட்ரை பண்ணணும், தந்தூரியே இல்லாமல் ட்ரை பண்ணோம். அதுவும் ஏர் ஃப்ரையர்லாம் வான்கோழி வச்சு சரித்திரமே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. அதுவும் நம்மக்கிட்ட இருக்கிற செல்சியஸை வச்சு, அதுலேயும் ஒரு ஏர் ஃப்ரையரில் ஒரே மசாலா வச்சு. ஆனால் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருந்தது. ஒன்று ரொம்ப ஹார்டாக இருந்தது, ஆனால் மசாலா டேஸ்ட். இன்னொன்று கல்லில் சுட்டது நல்ல சாஃப்டாகவும் இருந்தது, மசாலா வேறு விதமாக இருந்தது. ஒரே மசாலா 2 சுவையிலும் இன்றைக்கி வந்து எடுத்து சாப்பிட்டோம். இன்னொன்று இந்த கிரேவி ஸ்டெப்பாக ஒன்று வந்து அந்த தயிரோட புளிப்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த வான்கோழியோட சூப்பு, அந்த சூப்பில் வெந்தது, அப்புறம் கொத்தமல்லியில் வெந்தது, அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வெந்தது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் அந்த வான்கோழி வேக நம்ம ஏற்கனவே ஒரு 8 விசில் வேறு விட்டோம். பார்த்திங்கன்னா பஞ்சாக இருக்குது அங்கே கறி. ஒரு வான்கோழினால ரஃப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பல பேர் அவாய்ட் பண்ணுற ரீசன். இன்னொன்று செரிக்காது, வயிற்றால போகும்னு ரொம்ப பயப்படுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஒரு பிராய்லர் கறியை நம்ம சாஃப்டாக ஒரு வேக்காடு காட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குது. கிரேவி அட்டகாசமாக இருக்குங்க, கறி வெந்த விதமும் சூப்பராக இருக்குது. அந்த நம்ம போட்ட ஒவ்வொரு பொருளும் கறிக்கு உள்ள வரைக்கும் இருக்குது. கடைசியாக போட்ட கரம் மசாலாவோட மனத்தோட ஒரு வித்தியாசமான உணவு தாங்க. இதனால தான் இது உலக புகழ் பெற்ற ஒரு வான்கோழி கறி இல்லைங்க, கறி விருந்து. இதோட ருசி செம்ம டப்பு, பயங்கரமாக இருக்கு. தப்பு தாங்க, டப்பு. பூ போல் வாங்கல. ஏன்னா இது பார்க்கும்போதே அந்த மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்கன்ட்டு இப்போ பாருங்கள். என்ன இப்படி கவுத்து வச்சுருக்கீங்க? கப்புக்குள்ளே கப்பா, அது எதுக்குன்னு பாருங்க. இங்கிட்டு குத்துல அங்கிட்டு அச்சு விழுவும். எனக்கு இல்லை, நான் பிடிக்க பார்த்தேன். அப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி பிடிக்கணும். சின்ன வயசில் பசங்க இப்படி தான் விளையாடுவான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரமண்ணை ஒரு கொட்டாச்சியில் எடுத்து வச்சுட்டு நல்லா கலமணி இப்படி தான் எடுத்து நல்லா தட்டிட்டு இப்படியே குப்புற கமுக்குறது. அப்போ சொல்லுவான், ஓட்ட முட்டையை வச்சுக்கிட்டு நல்ல முட்டையை தாங்குற மாதிரி இப்போ அண்ணன் கவுத்துருக்காரு, பார்க்கலாம் அப்படி வந்து. சூப்பர் வெரி குட். இதுக்குள்ளே தான் அந்த மிளகு பிரட்டலை வைப்பாங்க. நம்மளோட ப்ரெஷர் குக்கர் பெப்பர் ஃப்ரை, அது வான்கோழி பெப்பர் ஃப்ரை அப்படி எடுத்து நடுவில் வைக்கணுங்க. இப்படி தான் ப்ரெசன்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளும் வரும்போது முட்டையை உடச்சி சாப்பிட்டீங்களா? வரையில டேஸ்ட்டை பார்த்துட்டு வந்துட்டேனே, வேறு உடச்சிட்டிங்க. பொறுமையில் அந்த அளவுக்கு இவங்க எப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணி நம்ம எப்போ சாப்பிட்றது. ஏன்னா எனக்கு மட்டும் வெறும் எலும்பா வருது, கறியை காணா இருக்கா நடுவில். இதை பார்க்குறதுக்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு உணவு வாங்கினா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குங்க. இப்போ சுவைச்சு பார்க்க போகிறோம். நம்மளுடைய ப்ரெஷர் குக்கர் வான்கோழி பெப்பர் ஃப்ரை, அந்த வான்கோழி சூப்பை வச்சு ஒரு கப்ஸா பிரியாணி ஒன்று பண்ணியிருக்கோம், எந்த ஒரு தூள் ஐட்டமும் இல்லாமல். இப்போ இந்த பிரியாணி அந்த சூப்போட டேஸ்ட்டோட ப்ளஸ் இந்த பெப்பரோட சாப்பிட்றது தான் இது சுவையை. இதுதான் சாப்பிட ஏன் ஆசைப்பட்டதே கேட்ட சண்டை போட்டு வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட. இன்னும் திருண்டாயிடுச்சு. ஹார்ட் அப்படி தாங்க இருக்கும். ஹார்ட் தான் கேட்டீங்க? ஹார்ட் தான் கேட்டது. ஹார்ட் எடுக்கிட்டு சண்டை என்னென்ன கேட்பான். ஆசைப்பட்டது உண்மை தானே. அப்படியா? இது உடைக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படியே பெப்பரோடு எடுக்கிறோம். அண்ணே கப்ஸா வந்து சும்மா டாப்ஸா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, நல்ல அந்த வான்கோழியோட அந்த ஜூஸ்லேயே செஞ்ச அந்த அரிசி வெந்த விதமும் சூப்பராக அருமையாக வந்திருக்குதுண்ணே. அது மாதிரி அந்த வான்கோழியோட ஃப்ரை, குக்கர் ஃப்ரைன்னு சொல்லி சொன்னாங்க, அதுவும் நல்லா, அதுவும் இதையும் சேர்த்து சாப்பிடல வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. கறி நல்லா வந்திருக்காச்சாங்க? கறி சூப்பராக வந்திருக்குங்க. ஏன்னா வான்கோழி கறியில் கறி வேக்காடுறது ரொம்ப முக்கியம். நம்ம குக்கர்லேயே நல்லா வேக வச்சிட்டோம், கறி நல்லா வந்திருக்கு. அந்த சூப்பில் இந்த கப்ஸா பிரியாணி சூப்பராக இறங்கியிருக்குங்க. அதாவது இதுலேயே பார்த்தோம்னா இந்த கப்ஸாவில் அங்கங்கே அந்த ஜீரகம் சாப்பிடும்போது அந்த ஜீரகம் ஃபீலு, கறி சாப்பிடும்போது பூண்டோடைய ஃபீல் நல்லாவே தெரியுதுங்க. வான்கோழி கூட அந்த மசாலா ஒரு பக்கம் இருந்தாலும்னா பூண்டோட மனமும் அந்த பட்டை வாசமும் அந்த கறியோட சேர்ந்து நல்லா மரம். வேறு மாதிரி காம்பினேஷனுங்க இது. இந்த பெப்பர் ஃப்ரை ஒரு புது விதமான முயற்சி, அதுவும் குக்கர்லேயே. ஏன்னா வான்கோழிக்கு வந்து வேக்காடுகள் ரொம்ப 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 முக்கியம்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கறியை நல்லா பஞ்சாக ஆக்கியாச்சு. முழுக்க மசாலா ஃபுல்லாக போயிட்டு அந்த சூப்பு தண்ணி எடுக்கும்போது கறியை பார்க்கறது கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த அந்த பூண்டாகட்டும், அந்த பச்சை மிளகா, அந்த கருவேப்பிலை, மொத்தம் அந்த பெப்பரோட டேஸ்ட்டை அட்டகாசமாக கொடுத்துட்டு
ரிச்சா சேர்த்து அந்த பெப்பர் நல்ல வண்ணத்தையும் கொடுத்தது, நல்ல டேஸ்ட்டும் கொடுத்தது. இந்த பிரியாணியோட பக்கா காம்பினேஷன். நீங்கள்லாம் ஒரு நாள் ஈஸ்டர் கொண்டாடுறீங்க, நாங்கள் இன்னையோட 2வது நாள் ஈஸ்டர் கொண்டாடுறோம். நேற்று பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு வான்கோழி கறி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு தந்தூரி போட்டு அது 2 விதமாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே உணவு இன்னைக்கு அவங்க சமைச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வித்தியாசமான உணவு. இதே போல் தொடர்ந்து புது புது உணவு வகைகள்லாம் உங்களுக்காகவே வர காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜையுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள்.